ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்றைக்கி சுரக்காய் பொரியல் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு 2 சுரக்காய் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், முழு பூண்டு, பச்சை மிளகாய் ஒரு 5 எடுத்திருக்கேன். 2 கீத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. வாங்க சுரக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சுரக்காய் 96% நீர்ச்சத்து நிறைஞ்சிருக்கு. அந்த காய் எப்படி பொரியல் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு சின்ன குழம்பு கரண்டியில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூனு கடுகுளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் செவரும் பொழுதே கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா நல்லா வெங்காயம் செவந்த பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த பாத்திரம் கொஞ்சம் அடி பிடிக்கிறதுனால நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். தக்காளி இந்த மாதிரி உடச்சி விடுங்க. அப்போ தான் நல்லா மசிஞ்சு வரும் உங்களுக்கு. இப்போ கட் பண்ண பச்சை மிளகாவை எடுத்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போது கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, கார மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு 1/1 ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வேகிறதுக்கு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன கிளாஸில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த மசாலா தனியாக எண்ணெய் தனியாக பிரிகிற மாதிரி நல்லா குக் பண்ணிக்கோங்க. தக்காளியில் நல்லா மசிஞ்சு வரணும். மசிஞ்சு வர சமயத்தில் இந்த கட் பண்ண சுரக்காவை நம்ம எடுத்து போட்டுடலாம். சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்றது போட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த சுரக்காய் வெயில் காலத்தில் தான் ரொம்ப அதிகமாக விளையக்கூடிய காய். இந்த காய் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். ஏன்னா இதில் நீர்ச்சத்து 96% நமக்கு இருக்குது. இந்த காயில் விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் கே, இரும்பு சத்து, மெக்னீஷியம் சத்துலாம் நிறைஞ்சி இருக்குது. நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இந்த காய் சம்மர் சீசனில் நம்ம மறக்காமல் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு எப்பயுமே ஆக்டிவாக இருக்கும். புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒரு காய். இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது. உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இந்த காய் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நம்ம இந்த காயை சாப்பிட்றதுல தவறே இல்லை. இந்த மாதிரி தண்ணி, இந்த காய் நல்லா குக் ஆகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நான் மிக்ஸ் பண்ணுறது இந்த பாத்திரம் அடி பிடிக்கிறதுனால நம்ம கிண்டி விட்டுட்டே இருந்துக்கணும். இந்த மாதிரி மூடி போட்டு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. காய் நல்லா தளன்னு கொதிக்கும். கொதித்து நல்லா மசிஞ்சு வர சமயத்தில் நம்ம இறக்கிட்டு கொத்தமல்லி தழை போட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டேன். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணியாச்சு. மறுபடியும் மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ட்ரை ஸ்டேஜில் கொண்டு வந்துடும். இன்னுமே தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகட்டும், காய் அப்சர்வ் ஆகட்டும்ன்றதுக்காக நான் இன்னும் நல்லா வேக வைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம நல்லா குக் ஆகிடுச்சு, இறக்கிடலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கி சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. பாடி ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய், see you. Bye.